இன்னைக்கு கேகேஆர் சிஎஸ்கே மேட்சை பற்றி பேசுறதுக்கு சிஎஸ்கே பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, கேகேஆரை பற்றி பேச நிறையா இருக்குது. ஏன்னா நான் முன்னானே சொல்லியிருந்தேன், அதாவது மேட்ச் வரும்போதும் பின்னாலனையும் டீம் செய்யப்பட்டு ஓப்பனிங் இறக்கிடுனா வெங்காயங்களா அவங்க 2 பேரும் ஓப்பனிங் எவனா ஒருத்தன் 10 ஓவர் நின்றாலும் ஸ்கோர் 230 250 அடிச்சிருவாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குண்டா அப்படின்ட்டு. நேற்று வந்து கேகேஆர் பவுலிங் கொஞ்சம் நல்லா போட்டாங்க, எப்பயும் போகிறத விட நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பின் பவுலர் சூப்பராக போனாங்க. 10 ஓவருக்கு 60 ரன் தான் கொடுத்தாங்க, நான் எல்லா பேருமே சேர்ந்தேவும். பட் ஸ்பீட் பவுலிங்கில் வைபவ் வர வந்து அவன் மட்டும் 50 ரன் கொடுத்துட்டான். ஓகே, ஸ்பீடு கொஞ்சம் ஒத்துக்கிறேன். கிரீனு 27 கோடியை கொடுத்து எடுத்துருக்காங்க, மொத்தம் இன்னும் 27 ரன் அடிக்கல மொத்தமாக மேட்ச் சேர்ந்தேவும். என்னதான் விளாட்றான்னு தெரியல அவன். கிரீனு போன மேட்சும் 100 அகமது பாலில் ரஜத் படிக்கார் 3 6 அடிக்கிறான். அவன் பாலில் ஃபர்ஸ்ட் பாலில் போல்ட் ஆகிட்டு வரான் அவன். கிரீனு என்ன பால் எங்கிட்ட வரும் கூட பார்க்காம கணிச்சு ஆடிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர் அவன், என்னதான் விளாட்றான்னு தெரில. நான் அதான் சொன்னேன், போன மேட்ச் கேகேஆர் வந்து பிளேயிங்கில் தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ கேகேஆர் தோற்றுக்கு மெயின் காரணம் அவங்களுடைய பிளேயிங் லெவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், டீம் செய்யப்பட்டு பின்னால் நீ ஓப்பனிங் இறக்குனா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சுனில் நரேன் இது வந்தாப்புல, பட் 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. எல்லாம் சொல்ல அவரால் முடிஞ்சதை பண்ணார். என்ன பண்ணணும்னா க்ரீனை வெளியே உட்கார வச்சுட்டு பின்னால் சிக்ஸ் எடுத்து ஓப்பனிங் இறக்கி விட்டு சுனில் நரேனை ஒன்றே இறக்கி விட்டணும். இல்லையா, சுனில் நரேனையும் பின்னாலும் ஓப்பனிங் இறக்கி விட்டு சிம் செய்யப்பட்டு ஒன்றே இறக்கி விட்டுரும். அப்போ பார்த்தா பேட்டிங் டெப் எங்கேயோ இருக்குமாடா, 8 பேட்ஸ்மேன் வந்துடுவாங்கடா உங்களுக்கு. ஏன்னா அதை பண்ண மாட்டேங்க. அபிஷேக் நாயர், நீ யோசிக்கின்ற பேரில் தப்பாக யோசிக்கிற. தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக யோசி, என்ன பண்ணால் எப்படி ஜெயிக்கலாம் முடியணும் அப்படின்ட்டு. நேற்று ஜிஎஸ்கேக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு 120 வருஷம் தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 200 அடிப்பாங்கன்னு பார்த்தோம். கடைசியாக ஒரு கட்டுப்படுத்தினாங்க. மொமெண்டம் ஃபுல்லாக கேகேஆர் பக்கம் தான் வந்துச்சு. நல்ல வின்னிங் சான்ஸ் இருந்தும் பவுலிங்கில் சூப்பராக போட்டு கம்போச்சு, ஜேமி ஓட்டனு, நூர் அகமது, கலீல் அகமது எல்லாருமே சூப்பராக போட்டு பவுலிங் போட்டு மேட்சை வந்து சிஎஸ்கே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரவுமான் பவுல் காட்டுமாடு, அவன் கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட்டாக இருந்துமே கூட மேட்ச் 30 நிமிஷத்தை தோற்றுருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கேவலமாக ஓப்பனிங் பேட்டிங் ஆடிருக்கீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டில் வந்த வரை வேணால் அடிச்சு கொடுத்தாங்கன்னா பின்னாடி வர்றவன் அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் 12 ரன்னுக்கு அடிப்பான். அதை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பண்ண எப்படிரா? கொஞ்சமாவது வந்து டாக்டிக்கை மாற்றுங்க, அனாலிசிஸை மாற்றுங்க. இந்த மாதிரி விளாண்டிங்கன்னா கேகேஆர் இந்த வாட்டி 10வது தடவை உங்களுக்கு கன்ஃபார்ம். அதுக்கு அடுத்த இடம் கூட நீங்கள் வர முடியாது, 9 கூட நீங்கள் வரமாட்டீங்க. சிஎஸ்கே முன்னாடி போயிட்டே இருக்காங்க. 10 இருந்தாங்க, 9 வந்தாங்க, 8 வந்துட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ சிஎஸ்கே வந்து இன்னும் 2 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச் கண்டினியூ செஞ்சாங்கன்னா டாப் 4 போயிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி பிளே ஆஃப்குள்ளே சிஎஸ்கே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா கேகேஆர் வந்து அடிமட்டமாக விளாட்றாங்க. எப்பவுமே கேகேஆர் 4வது டீமாக வந்து எப்பவுமே முட்டு கொடுப்பாங்க. இந்த வாட்டி 10வது கேகேஆர் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி விளாட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மேட்ச்சை பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே ஃபேனுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சதில் சந்தோஷமாக இருக்கும். கேகேஆர் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச் தோற்றதில் வருத்தமாக இருக்கும். நான் ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை தான் சொன்னேன். கேகேஆர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிங்க, நான் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சொன்ன பிளேயிங் லெவல் இருந்தால் கரெக்டாக இருக்க மாட்டேன். அதே மாதிரி ரிங்கு சிங்கை பற்றி சொல்லி ஆகணும். அவரை போன மேட்ச் தான் சொன்னேன், பிளேயிங் லெவலில் ஆட வைக்கிறீங்க, இப்போ வைஸ் கேப்டன் பற்றி கொடுத்தீங்க. நேற்று தான் சொன்னேன் அவரை வந்து ப்ராப்பராக ஒன்று லெவலில் இறக்கி விடாண்டு. நேற்று பார்த்தா செகண்ட் ஒன்று இறக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இவனை இறக்கி விட்றானுங்க, க்ரீனை இறக்கி விட்றானுங்க. என்னடா விளாட்றீங்க? ஒரு ப்ராப்பராக லெவன் கொடுங்கடா அவனுக்கு. சத்தியமாக கேகேஆர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ண சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுறேன் வந்து. தேங்க்யூ.